அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். உலகின் அச்சாணியாக திகழ்வது விவசாயம். அத்தகைய உழவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் உழவர்களுடைய நண்பனாகவும் தோழனாகவும் இருந்து விவசாயத்தை கட்டி காத்து நீர் மேலாண்மையின் முன்னோடியாக இருந்த முத்தரையர் பேரரசு தான் இன்றைக்கு உழவர் திருநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கும் உழவர் திருநாளை கொண்டாடுவதற்கும் விவசாயிகளுடைய நலனுக்காக அன்றிலிருந்து இன்று வரை பாடுபட்டவர்கள் முத்தரையர் பேரரசு என்பதை தான் நாம் இந்த காணொளியிலே காண இருக்கின்றோம். உலகெங்கும் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்திலே விளைவித்த வேளாண் பொருட்கள் தான் பாய்மர படகின் மூலமாக அயல்நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து பெரும் செல்வத்தை திரட்டியவர்கள் தமிழர்கள். அத்தகைய தமிழ் சமூகத்தினுடைய ஒப்பற்ற பேரரசு தான் முத்தரையர் பேரரசு. முத்தரையர் பேரரசனுடைய முன்னோடி சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தி கரிகாலன். காவிரிக்காக கரையமைத்தவன். கர்நாடகாவிலிருந்து பூம்புகார் வரை கரையமைத்து கரையினுடைய இருமரங்கிலும் முத்திரையர்களை குடியமர்த்தி விவசாயத்தை பெருக்கி சோழநாடு சூருடைத்து என்ற பெருமையை உயர்த்தி பிடித்தவன் சக்கரவர்த்தி கரிகாலன். சக்கரவர்த்தி கரிகாலனுக்கு பிறகு ஆண்ட முத்திரையர் பேரரசர்களெல்லாம் அறந்தாங்கி, புதுக்கோட்டை மற்றும் மதுரை பகுதியிலெல்லாம் அங்கே ஏரி பாசனத்திற்காக ஏரிகளிலே குமிழி அமைத்து தன்னுடைய கல்வெட்டுகளை எல்லாம் அவர்கள் பதிவு செய்தார்கள். ஆக தமிழக வரலாற்றிலே உழவுக்காக மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் முத்தரையர் பேரரசு. நீர் மேலாண்மை திட்டங்களுடைய முன்னோடியாகவும் ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் என்று சொன்னால் அது முத்தரையர் பேரரசைத்தான் சேரும். இன்று கெட்டி நாளை அணை உடைந்தால் அது திராவிட மாடல் அரசு. 2000 ஆண்டுகளாக அந்த அணை உறுதியாக இருந்தால் அதுதான் முத்தரையர் பேரரசு. நாம் விவசாயிகளை காத்து வேளாண் பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நாம் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டி காத்தோம். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் திருடர்களாக இருந்து அரசு கஜானாவை கொள்ளையடித்து விட்டார்கள். நாடு திவாலாகிவிட்டது. ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களுடைய சொத்து மதிப்பும் கட்சியினுடைய சொத்து மதிப்பும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட திருட்டு ஆட்சியை விரட்டியடித்து மீண்டும் காவல்காரனுடைய முத்தரையர் பேரரசு அமைய வேண்டும் என்பதற்காக உழவர் திருநாளில் போற்றுவோம், வணங்குவோம். மீண்டும் அமையட்டும் முத்தரையர் பேரரசு.